7ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், அதாவது கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய திருமண யோகத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம். இந்த இடம் கண்டிப்பான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது. அசுப கிரகங்களுடைய பார்வையோ அசுப கிரகங்கள் இருக்கிறதோ நிச்சயமான முறையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தத்தான் செய்யும். எந்த கிரகம் இருக்குது, அது என்ன பாவகம் என்று நம்ம பார்க்கணும். அந்த பாவகாதிபதி கெட்டு போயிருக்காரா, அந்த 7 கூடையவன் யார் என்று பார்க்கணும். இப்போ மேசராசி தான் லக்னம்னா 7 கூடையவர் யார் அப்படின்னு கேட்டால் சுக்கிரன். அதாவது சுக்கிரன்னா துலாம் ராசி அதிபதி. துலாம் தான் 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது. இந்த 7ஆம் இடத்து அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது. இந்த 7ஆம் இடத்தை அசுப கிரகங்கள் பார்த்தால் நிச்சயமான முறையில் திருமணம் என்பது கொஞ்சம் காலதாமதத்தை ஏற்படும். அப்போ இதற்கு பரிகாரம் என்று ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி உண்டா என்று பார்த்தோம்னா நிச்சயமாக கிடையாது. ஏன் என்று கேட்டால் அதுதான் விதி. ஆனால் நம்ம பரிகாரம் என்ற போர்வையில் பல்வேறு விதமான கோயில்களுக்கு சென்று பரிகாரங்கள்லாம் செய்கிறோம். நிச்சயமாக நீங்கள் என்ன பரிகாரம் செஞ்சாலும் இந்த கிரகங்கள் என்ன நினைக்குதோ அதைத்தான் அது செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு முடிவே இல்லையா என்ன என்று கேட்டால் நிச்சயமாக இருக்குது. இறைவன் நினைச்சா நிச்சயமாக செய்யலாம்.